நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் 65 வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ மட்டன் வந்து எடுத்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூனுக்கிட்ட இஞ்சி பூண்டு விழுந்து வந்து சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 அல்லது 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. 5 விசிலுக்கு அப்புறம் நல்லா காற்று போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கறி வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 65 போடுறதுக்கு வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இல்லைன்னா நீங்கள் 65 கூட சிக்கன் 65 பொடி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலருக்காக தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூனுக்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன், சோள மாவு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே வந்து இப்போ வந்து எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உப்பு கண்டை போட்டு வந்து சாப்பிடுவாங்க. இப்போயுமே சாப்பிடுவாங்க. ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.